ஸ்ரீ கற்பனசாமி திருவடி போற்றி. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்தா திதி, சதுர்த்தி, நவமி, சதுர்தசி இந்த 3 திதியும் சேர்ந்தது தான் இந்த ரிக்தா திதி. இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் எதிரி இருப்பார்கள், ஆனால் எதிரியை வெல்வார்கள். அதாவது எதிரியை ஜெயிப்பாங்க இவங்களுக்கு, ஆனால் எப்போதும் எதிரி இருப்பார்கள். இவர்கள் வழிபட வேண்டிய கோவில் பார்த்தீங்கன்னா அதிதேவதை, அதாவது சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கு அதிதேவதை சுக்கிரன், கோவில் கஞ்சனூர். நவமி திதியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதிதேவதை யமன், கோவில் ஸ்ரீவாஞ்சியம். நவமி திதியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவையாச்சும் ஸ்ரீவாஞ்சியம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா சதுர்தசி. இந்த சதுர்தசி திதியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா வழிபாட அதிதேவதை மகேஸ்வரன், கோயில் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சை பெரிய கோயில். வருஷத்தில் ஒரு தடவையாச்சும் சென்று வழிபடுவது சிறப்பு. நன்றி, வணக்கம். ஸ்ரீ கற்பனசாமி திருவடி போற்றி.